ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் 2வது சம் தான் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸுன்ற ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 3, 4, 6, 8 என்க. ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸை என்னன்னு சொல்லலாம், எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்யுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். இந்த எக்ஸுன்ற உறுப்பு எதில் இருக்குது, இந்த கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இது சார்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் எக்ஸுன்ற வேல்யூ 3, 4, 6, 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இப்போது எக்ஸுன்ற வேல்யூவை இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதியிட போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ எக்ஸை வந்து 3ன்னு சொல்லி இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் பிரதிட்டா என்ன வரும், எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 3 த ஹோல் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 1 அப்படியே வரும். 3 ஸ்கொயர் என்ன வரும், 9 ப்ளஸ் 1. அப்போ 9 ப்ளஸ் 1 என்ன வரும், 10 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும் பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 10ன்னு கிடைக்குது. இது எக்ஸோட வேல்யூ, இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் 3ன்றது ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் இந்த சமன்பாடில் பிரதிட்டா என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16 ப்ளஸ் 1. 16 ப்ளஸ் 1 என்னது, 17. அப்போ எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்கும்பொழுது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 17 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 6ன்னு சொல்லி பிரதிட போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் பிரதிட்டா என்ன வரும், எக்ஸுக்கு பதிலாக 6 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 1. 36 ப்ளஸ் 1 37. அப்போ எக்ஸோட வேல்யூ 6ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது, 37 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 8ன்னு சொல்லி பிரதிட போகிறோம். இங்கே பிரதிட்டா என்ன கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக 8, இங்கே 8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1. 8 8 64 ப்ளஸ் 1. அப்போ இதோட வேல்யூ 65. அப்போ 8ஆக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 65ஆக இருக்குது. ஓகேவா. இப்போ இது வந்து சார்பா இல்லையான்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதை வந்து ஒரு அம்புக்குறி படம் மூலயமா நம்ம எழுதிக்கலாம். இது வந்து எக்ஸுன்ற கணம், இது வந்து என்னன்ற கணம். இதுக்கான உறவை தான் இதை சார்பா இல்லையான்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3, 4, 6, 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா என்னது, இயல் எண்கள். இயல் எண்கள் எதில் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் வருமா. 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 17 வரும். 17லேருந்து ஸ்டார்ட் ஆகி 37 வரும். 37லேருந்து ஸ்டார்ட் ஆகி 65லேருந்து அப்படியே போயிட்டே இருக்கும் இயல் எண்கள். இப்போ இந்த 3 வந்து எது கூட தொடர்பில் இருக்குது, 10 கூட தொடர்பில் இருக்குது. 4 வந்து 17 கூட தொடர்பில் இருக்குது. 6 வந்து 37 கூட தொடர்பில் இருக்குது. 8 வந்து 65 கூட தொடர்பில் இருக்குது. அப்போ இது சார்பு. ஏன்னா எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புமே ஒய்க்கு ஒரு நிழலுறு இருக்கிறதுனால இது சார்புன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். அது எப்படி எழுதலாம், நம்ம எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் எண்ணில் ஒரே ஒரு உறுப்புடன் தொடர்பு உள்ளது. எனவே இது சார்பு.
எனவே இது ஒரு சார்பாகும். இதோட இந்த சம் முடிஞ்சுது.